Hi friends, so இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Nodemcuல எப்படி வந்து blink program வந்து அப்லோட் பண்றது அது மட்டும் இல்லாம Nodemcu எப்படி வந்து Ardunio IDE ஓட கனெக்ட் பண்றது அப்புறம் கனெக்ஷன் டயகிராம் சோ அது மாதிரி நிறைய பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் டயகிராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் சோ கனெக்ஷன் டயகிராம் ஒண்ணுமில்ல கிரவுண்ட் வந்து கிரவுண்ட்ல கொடுத்திருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா அதாவது பாத்தீங்கன்னா பிளஸ் வந்து D0 ல வந்து கொடுத்திருக்கேன் சோ D0 அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் டயகிராம் வேற ஒண்ணும் நம்ம புதுசா கொடுக்கல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோடிங் வைஸ் ஸோ கோடிங் வைஸ் வருவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த கோடெல்லாம் வந்து Nodemcuல அப்லோட் பண்ணால் ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைலில் ப்ரிஃபரன்ஸ் ஸோ ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போங்க ஃபைலில் ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு யூஆர்எல் போட்டிருக்கணும் ஸோ அந்த யூஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள் போர்டு ஸோ போர்டுன்னு சொல்லியிருக்கும் போர்டில் போர்டு மேனேஜர் ஸோ போர்டு மேனேஜர் இதுக்குள்ளே போய்க்கோங்க ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ட் ஆகிருக்கணும் ஸோ நெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ESP8266ன்ற மாதிரி டைப் பண்ணுங்கள் ஸோ ESP8266 அப்படின்றத டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைப்ரரி ஃபைல் வந்து நிற்கும் ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ ESP8266 ஸோ 8266 இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்புமே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க பண்ணி வச்சுக்கிட்டால் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து Nodemcuல அப்லோட் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணி முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நார்மல் போல் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் LED D0 ஸோ இந்த எல்இடிக்கு வந்து D0 அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த D0ன்றது பார்த்தீங்கன்னா Nodemcuல இருக்க பின்னு D0 பின்னு வாய்டு செட்டப் அப்படின்றத போட்டுக்கோங்க அடுத்த வாய்டு செட்டப்புக்குள்ளே பின் மோட் ஸோ அந்த பின் வந்து இன்புட்டா அவுட்புட்டா அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணணும் ஸோ LED பார்த்தீங்கன்னா அவுட்புட் அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்டு லூப் ஸோ வாய்டு லூப்பில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் இந்த டிஜிட்டல் ரைட் தான் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹை லோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்ட் ஸோ எல்இடி ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஆன் ஆகும் அடுத்து 1000 டிலே 1000னா 1 செகண்ட் அர்த்தம் ஸோ அடுத்ததில் பாருங்கள் டிஜிட்டல் ரைட் எல்இடி லோ அப்படின்னு வச்சுருக்கோம் திரும்பியும் பார்த்தீங்கன்னா டிலே 1000 ஸோ அந்த டிலே 1000 அப்படின்றது 1 செகண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்னா எல்இடி ஒரு செகண்ட் ஆன் ஆகும் ஒரு செகண்ட் ஆஃப் ஆகும் ஒரு செகண்ட் ஆன் ஆகும் ஒரு செகண்ட் ஆஃப் ஆகும் ஸோ இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா இந்த வாய்டு லூப்பில் வந்து எழுதியிருக்கும் ஸோ இதில் வந்து பெருசாக எதுவும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டூல்ஸில் போங்க டூல்ஸில் பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து செலக்ட் இது Nodemcu 1.0 ஸோ Nodemcu 1.0 ESP12 மாடியூல் வந்து செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாடியூல் வந்து இந்த மாடியூல் வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கணும் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா போர்ட்டு ஸோ போர்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா Nodemcu வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கப்போ போர்ட்டு வந்து காமிக்கணும் ஸோ காமிக்காமல் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ண முடியாது போர்ட்டு வந்து கண்டிப்பாக காமிக்கணும் ஸோ போர்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நான் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த கேபிள் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ESP போர்ட்டை கனெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை கனெக்ஷனும் கொடுத்தாச்சு ஸோ சிவப்பு கலர் பார்த்தீங்கன்னா D0ல கொடுத்துருக்கோம் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா அதாவது ரெட் D0 பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஸோ அதே தான் அங்கே கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் வேறு இதில் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் வந்து கரெக்டாக நடக்குது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் கமெண்டில் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் LED பிளிங்கிங் இந்த பிளிங்கிங் ப்ரோக்ராம் வந்து அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான ப்ரோக்ராம் கிடையாது ஸோ இதை விட இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டான ப்ரோக்ராம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ